ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 6. ச சிந்தயந்த்வி அக்ஷரம் ஏகதாம்பசி உபாஸ்ருணோத்விர் கதிதம் வச்சோ விபுஹு ஸ்பர்ஷேஷு யத் ஷோடசம் ஏகபிம்சம் நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத் தனம் விதுகு. மொழிபெயர்ப்பு. நீருக்குள் இத்தகைய சிந்தனையில் ஈடுபட்டு இருந்த வேளையில் அருகில் 2 அக்ஷரங்கள் இருமுறை ஒலித்ததை கேட்டார். அக்ஷரங்களில் ஒன்று ஸ்பர்ஷ எழுத்துக்களின் 16ஆம் இடத்திலிருந்தும் மற்றது 21ஆம் இடத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவையாகும். இரண்டும் இணைந்து துறவு வாழ்வின் செல்வமாயின. பொருளுரை. சமஸ்கிருத மொழியில் மெய்யெழுத்துக்கள் 2 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளன. அவை ஸ்பர்ஷ வர்ணங்கள் மற்றும் தாளவிய வர்ணங்கள் என்பனவாகும். கவிலிருந்து மாவரை உள்ள எழுத்துக்கள் ஸ்பர்ஷ வர்ணங்கள் எனப்படுகின்றன. இக்குழுவின் 16வது சொல் த என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் 21வது சொல் ப என்று அழைக்கப்படுகிறது. எனவே இவை இணைக்கப்படும் பொழுது தப அல்லது தவம் என்ற சொல் உருவாகிறது. இந்த தவம்தான் பிராமணர்கள் மற்றும் துறவிகள் ஆகியோரின் அழகும் செல்வமுமாக உள்ளது. பாகவத் தத்துவத்திற்கு இணங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த தவத்தை தப மட்டுமே செய்ய வேண்டியவனாவான். ஏனெனில் தவத்தால் மட்டுமே ஒருவனால் தன்னை உணர முடியும். மேலும் மனித வாழ்வின் நோக்கம் தன் உணர்வை பெறுதலாகும், புலன் நுகர்வை அல்ல. இந்த தவம் படைப்பின் துவக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாகும். முதலாக இதை பின்பற்றியவர் பரம ஆன்மீக குருவான பிரம்ம தேவராவார். தவத்தால் மட்டுமே ஒருவனால் மனித வாழ்வின் பயனை அடைய முடியும். மிருக வாழ்வின் மினுமினுப்பு செய்யப்பட்ட ஒரு நாகரீகத்தால் அல்ல. உண்ணுதல், உறங்குதல், இன்புற்றிருத்தல் ஆகியவற்றின் எல்லைக்குட்பட்ட புலன் இன்பத்தை தவிர வேறெதுவும் மிருகத்திற்கு தெரியாது. ஆனால் மனிதன் பகவானின் திருநாட்டை அடையும் பொருட்டு தவத்தை மேற்கொள்ள வேண்டியவனாவான். பிரபஞ்சத்தில் ஜடத்தோற்றங்களை எவ்வாறு நிர்மாணிப்பது என்ற விஷயத்தில் பிரம்மதேவர் குழப்பமடைந்து தமது தாமரை ஆசனத்திற்கான பிறப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக நீரினுள் இறங்கிச் சென்ற வேளையில் தப என்ற சொல் 2 முறை உச்சரிக்கப்பட்டதை அவர் செவியுற்றார். தவ மார்க்கத்தை மேற்கொள்வதென்பது சீடனின் 2வது பிறப்பாகும். உபாஸ்ருணோத் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இது உபநயனம் என்ற சொல்லுக்கு சமமானதாகும். அதாவது சீடனை ஆன்மீக குருவிற்கு அருகே கொண்டு வந்து அவனை தவ வாழ்வை மேற்கொள்ளச் செய்வதென்பது இதன் பொருளாகும். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரால் பிரம்மதேவருக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. இவ்வுண்மை பிரம்மதேவரால் அவரது நூலான பிரம்ம சாகிதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதையில் உள்ள ஒவ்வொரு பதத்திலும் பிரம்மதேவர் கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி என்று பாடியுள்ளார். இவ்வாறாக பிரம்மா கிருஷ்ண மந்திரத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணராலேயே தீட்சை அளிக்கப்பட்டார். இதனால் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நிர்மாணிக்கும் திறமையை பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு வைஷ்ணவரானார் அல்லது பகவத் பக்தரானார். பிரம்மதேவர் 18 எழுத்துக்கள் கொண்ட கிருஷ்ண மந்திரத்தில் தீட்சை பெற்றதாக பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மந்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எல்லா பக்தர்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் பிரம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அதே கொள்கையை நாமும் பின்பற்றுகிறோம். இச்சம்பிரதாயம் சீடப்பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாய் நேராக பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசரிடமிருந்து மத்வமுனிக்கும், மத்வமுனியிடமிருந்து மாதவேந்திரபுரிக்கும், மாதவேந்திரபுரியிடமிருந்து ஈஸ்வரபுரிக்கும், ஈஸ்வரபுரியிடமிருந்து பகவான் சைத்தன்யருக்கும், மேலும் படிப்படியாக இவரது தெய்வீக குருவான தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்குமாக கீழிறங்கி வந்துள்ளது. இவ்வாறாக சீடப்பரம்பரையில் தீட்சையளிக்கப்பட்ட ஒருவரால் படைப்பின் அதே பயனையும் சக்தியையும் அடைய முடியும். இப்புனித மந்திரத்தை ஜபிப்பதே விருப்பற்ற தூய பகவத் பக்தரின் ஒரே புகலிடமாகும். இத்தகைய தபஸ்ய அல்லது தவத்தினாலேயே பகவத் பக்தர் ஒருவர் பிரம்மதேவரைப் போல சர்வ பூரணத்துவங்களையும் பெற்று வருகிறார். ஹரே கிருஷ்ணா.